கிடைக்க ஆசை சரியில்ல. டுடே பேசல்ல நம்ம முத்து இருந்துட்டு, விஜயா பேசினது மனசுல நெனச்சுக்கிட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. மீனா இருந்துட்டு, "என்னாச்சுங்க? ஏங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஒண்ணும் இல்ல மீனா. சும்மா தான்" அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. "தெரியுதுங்க. எதுக்காக இப்படி இருக்கீங்க? சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து கேட்ட உடனே, நம்ப முத்து இருந்துட்டு, "இல்ல மீனா, நான் என்ன அவ்ளோ பெரிய கடன்காரனா என்ன? மனோஜ் அப்பாவோட காசை எல்லாத்தையும் இப்படி வீணா செலவு பண்ணிட்டான். இப்போ பத்தாததுக்கு கடமும் வேற ஆயிடுச்சு. ஆனால் நான் அப்படியா பண்ணிட்டு இருக்கேன். நான் பெருசாக படிக்கல தான். ஆனால் படிப்பு எதனால் போச்சுன்னு அவங்களுக்கும் நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் என்னை இப்போ எப்போ பாரு எகத்தாளமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் சொந்தமாக உழைச்சி முன்னேறிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னுமே வீடு கட்டலை, கடனை அடைக்க முடியாதுன்னு சொல்லி என்னை எவ்வளோ சீப்பாக பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. மீனா இருந்துட்டு அவங்க என்ன புதுசாவா பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னையும் கூட தான் பூ கட்டுறவன்னு சொல்லி ரொம்பவே தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எப்போவுமே நம்மளை அப்படிதாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. படித்தவனை விட படிக்காதவன் தாங்க நேர்மையாக உழைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணுங்க. இப்போ நம்மளை எவ்வளோ கேவலமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி சீக்கிரமாக மேலே ஒரு ரூமை போடணும். அந்த பத்திரத்தையும் நம்ம தாங்க மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த 250 வீட்டுக்கு நம்ம பூ போடுறதா பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல. இப்போ அந்த மேடம் வேற உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க. இப்போ அந்த எல்லாமே அந்த மேனேஜர் கிட்ட தான் இருக்கு. அவர் தான் உங்கள் அண்ணங்கிட்ட அந்த அவங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை வந்து கொடுக்கவே இல்லை. வேற ஒருத்தருக்காக மாற்றி விட்டுட்டாங்க. ஆனால் எனக்கு என்ன செய்ய போகிறாருன்னே தெரியலங்க. நான் எதுக்கும் நாளைக்கு போய் அவரை பார்த்து பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு மீனா வந்து முத்துக்கு வந்து தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம ரவி இருந்துட்டு வீட்டுக்கு வராங்க. ஸ்ருதி வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. என்னாச்சு? ஏன் இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க? இன்னும் அதையவே நினச்சிக்கிட்டு இருக்கியா? அதை நான் போஸ்ட் பண்ணிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீ மட்டும் போஸ்ட் பண்ணால் போதுமா? போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரவி இருந்துட்டு, உனக்கு எனக்கும் பிரச்சனை வேண்டாம், நான் நீத்துக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து நீத்துக்கு ஃபோன் பண்ணி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அந்த போஸ்ட் பண்ணி விட்டுருங்க, உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணி விடுங்க. ஏன் ரவி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம் நீத்து, உங்களால் எங்களுக்குள்ளே தேவையில்லாமல் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி போஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நீத்து இருந்துட்டு, ரவியை இது பேசியிருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக ஸ்ருதி சொல்லி தான் ரவி இப்படி பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீத்து இதை வச்சு ஒரு பிளானை போடுறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜையும் விஜயாவும் நேராக கோர்ட்டுக்கு போகிறாங்க. படுபாவி பாதகத்தி, நம்மளை இந்த நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாலே இவளை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நானாக தான் பார்த்தேன் இவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து என் கையாலே இவளை அடித்து கொன்னுட்டு இப்படியே ஜெயிலுக்கு போனால் கூட எனக்கு அது பெருசாகவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சனியாக முடிச்சவ எப்போ உன் வாழ்க்கையை விட்டு போகிறாளோ அப்போ தான் நாங்கள் நிம்மதியாக இருக்க முடியும், நீயும் நிம்மதியாக இருக்க முடியும், உன்னோட கடன் பிரச்சனையும் தீரும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம ரோகிணி வரங்க. மனோஜ் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே விஜயா இருந்துட்டு மனோஜ் அந்த பக்கம் தள்ளி விட்டுறாங்க. நீ இதுக்காக அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க? கோர்ட்டுக்கு தானே வந்த, கோர்ட்டு வேலையை மட்டும் பாரு, என் பிள்ளைகிட்ட பேசுகிற வேலையெல்லாம் நீ வச்சுக்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஆண்டி பிரச்சனை? நான் மனோஜ் கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் எனக்கு மனோஜ் கிடைக்கிறதுக்காக நான் எந்த எல்லைக்கு போவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் முத்து மீனா வராங்க. முத்து மீனாவும் இருந்துட்டு அவங்கள பார்த்த உடனே ரோகிணி வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன என்னையும் மனோஜும் குடும்பமாக சேர்ந்து பிரிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், யாரும் பிரிக்கல, நீயா தான் போய் சொல்லி உன் வாழ்க்கையை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிக்கிட்ட அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லாயர் வந்த உடனே, ஓ இதுதான் அந்த ரோகிணியா, சரியா போச்சு, ஆமாம் உங்கள் 2வது பையனும் மருமகளும் வந்துட்டாங்களா, அவங்க தான் இந்த கேஸுக்கே முக்கியமான சாட்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவன் தான் முத்து, இவன் தான் என்னோட 2வது பையன், அது மருமக அப்படின்ற மாதிரி சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. முத்துக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்துதான் லாயர் ஆஃபீஸ்க்கு நம்ம விஜயா போன உடனே உங்கள் பையனுக்கு முத்துக்கு ஃபோன் பண்ணி உடனடியாக நான் பேசியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னபோது முத்து இருந்துட்டு, எனக்காக இத்தனை வருஷம் கழிச்சு
ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு விஜயா நம்பரை பார்த்த உடனே அவ்வளோ சந்தோஷப்பட்டு வீட்டில் எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக கோர்ட்லேயும் தான் பையன்னு சொன்ன உடனே முத்துவோட சந்தோஷம் எல்லைக்கு மீறி போச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணியும் மனோஜியும் முன்னாடி வர சொல்கிறாங்க. ஜட்ஜ் இருந்துட்டு உனக்கு லாயர் இல்லையாமா, லாயர் வைக்கிற அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்காக நானே வாதாடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொன்ன உடனே நீதாம்மா வாதாடி ஆகணும், வேற வழியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா இவங்க இவங்க உண்மையான பேர் கல்யாணி. அதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது. 19 வயசுலேயே இவங்களுக்கு கல்யாணமும் ஆயிருக்கு. அதுக்கான சர்டிஃபிகேட்டும் இருக்குது. கிறிஸ்டின்னு ஒரு பையனும் இருக்கான், அவனோட சர்டிஃபிகேட்டும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லை, என்கிட்ட சாட்சியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவையும் வர சொல்கிறாங்க. அவங்களும் அந்த இடத்துக்கு போயிட்டு விசாரணை வந்து தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுடைய உண்மை எனக்கு ஊருக்கு போனதுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் முத்து இருந்துட்டு கிறிஷோட பெரியப்பா பெரியம்மா மூலியமா தான் இவங்களோட விஷயமே எனக்கு தெரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு முத்து ஒரு பக்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்துதான் இந்த பக்கம் நம்ம மீனா இருந்துட்டு அந்த பூ ஆர்டரை பற்றி ஆஃபீஸில் பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே அதே இடத்துக்கு சிந்தாமணியும் வராங்க. 2 பேருக்குள்ள ஒரு பூ காம்படிஷனே வைக்கிறாங்க. மீனா இருந்துட்டு அதுக்காக பூ காட்டுறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. சீதாவும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக வராங்க. அதுக்கடுத்துதான் ரேகா இருந்துட்டு நம்ம பேங்க் வரைக்கும் போகணும், அதனால உங்ககிட்ட இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு கொஞ்சம் வேணும், அதனால தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேகா இருந்துட்டு கையோட சத்யாவையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. நான் இவனுக்காக பொண்ணு தேடிட்டு வந்தா பொண்ணே வீட்டுக்கு தேடிட்டு வருது, எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா படலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீதா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சத்யா ஒன்றும் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ரோகிணி இருந்துட்டு எனக்காக நான் தான் வாதாடி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு வாதாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே என்னை அடித்து கொடுமை பண்ணி வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செஞ்ச கல்யாணத்தை மறைச்சு பெத்த பிள்ளையும் மறைச்சு என் பிள்ளையை ஏமாற்றி கல்யாணம் பண்ணா வேற என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம லாயர் இருந்துட்டு விஜயாவுக்கு சப்போர்ட் பண்ணி மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறுகடைக்கு ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.